ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நல்லா பேசி அவர் காண்டாக்ட் நம்பரை வாங்கிட்டீங்க. இந்த சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் நிறைய பேர் அவசரமாக அவருக்கு கால் பண்ணி அப்ரோச் பண்ணுறங்கிற பேரில் என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா போதும், லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க, இது மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது உண்மை தான். இது மாதிரி நீங்கள் பேசும்போது உங்கள் கெஸ்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உங்கள் கால்ஸை அட்டன் பண்ண மாட்டார். இன்னும் ஒரு சில பேர் அப்ரோச் பண்ணுறங்கிற பேரில் கால்ஸ் மேலே கால்ஸ் பண்ணி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மேலே அவருக்கு பயம்தான் வரும். இந்த பயத்தினால தான் அவர் உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு வர மாட்டேங்கிறாரு, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக அப்ரோச் பண்ணும்போது மறுபடியும் அவருக்கு உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுங்க, அப்போ தான் அவர் உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு வருவார். இந்த புக்கோட ஆத்தர் மிஸ்டர் பாப் பர்க் மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒரு 4 ஸ்டெப்ஸ் மூலமாக சொல்கிறாரு. ஸோ எந்தவித டைம் வேஸ்ட் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, உங்கள் கெஸ்ட்டுக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி அவருக்காக உங்கள் கைப்பட ஒரு லெட்டர் ஒன்று எழுதுங்க. உங்கள் லெட்டரோட ரைட் சைடு கார்னரில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி லெட்டரோட பாட்டமில் உங்கள் பிஸ்னஸ் பற்றி ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு கோட்ஸ் ஒன்று எழுதுங்க. உங்கள் லெட்டரோட சப்ஜெக்டில் ஹாய் ஜான், தேங்க்ஸ், உங்களை மீட் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட பிஸ்னஸ் பற்றி நான் எதுவுமே உங்ககிட்ட பேசவே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்போ என்னோட பிஸ்னஸ் பற்றி பேச நான் ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ மீட் பண்ணுறது, இது மாதிரி உங்கள் கைப்பட ப்ளூ இங்கில் எழுதி அவருக்கு அனுப்புங்க. ஏன் இந்த லெட்டரை நான் ப்ளூ இங்கில் எழுத சொல்கிறேன்னா, அந்த லெட்டரை எழுதுகிற உங்களுக்கும் அந்த லெட்டரை படிக்கிற உங்கள் கெஸ்ட்டுக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். அதனால தான் நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது ஸ்கூல்ஸில் ப்ளூ இங்கை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம ஏன் இமெயில் சென்ட் பண்ணக்கூடாதுன்னு. உங்கள் ஃபேஸை அந்தளவுக்கு அவர் ஞாபகம் வச்சுருக்க மாட்டார், அதனால தான் ஃபோட்டோவோட லெட்டர் அனுப்ப சொல்கிறேன். இமெயில் சென்ட் பண்ணால் ஒரு சில பேர் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் லெட்டர் அனுப்புனா எல்லாரும் வாங்கி படித்து பார்ப்பாங்க. உங்கள் லெட்டரை கவர் பண்ணி ஃப்ரம் அட்ரஸ் எழுதி டு அட்ரஸ் எழுதி ஸ்டாம்ப் ஒட்டி அவருக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த லெட்டர் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, இது மாதிரி நீங்கள் லெட்டர் அனுப்பும்போது நீங்கள் ரொம்ப நாகரிகமானவர், ரொம்ப தன்மையானவர், ரொம்ப மரியாதையானவர், அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை பற்றி பேச நீங்கள் கரெக்டான பர்சன்னு அவர் திங்க் பண்ணுவார். உங்கள் கெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி அப்ரோச் வந்திருந்ததுன்னா அவரை கடிச்சு கொதறி டார்ச்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மாதிரி நீங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணும்போது அவருக்கு உங்க மேல ஒரு தனி மரியாதை வரும். ஸ்டெப் 2, நீங்கள் பேசின வரைக்கும் உங்கள் கெஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தை பற்றி அந்த லெட்டரில் எழுதுங்க. எப்படின்னா, உங்கள் கெஸ்ட்டுக்கு பழங்காலத்து கலை பொருட்கள், காயின்ஸ் இது மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாருன்னா, இதை பற்றி எதுவும் ஒரு நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கலாக போட்டிருந்தாங்கன்னா அதை கட் பண்ணி உங்கள் லெட்டர் மூலமாக அவருக்கு சென்ட் பண்ணுங்க. இல்லைனா இதை பற்றி தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுடைய விசிட்டிங் கார்டை அந்த லெட்டரில் அனுப்புங்க. உங்கள் லெட்டரை பிரித்து படிக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பார்க்கும்போது அவரை நீங்கள் இன்னமும் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஒரு சில பேர் ஃபோனில் அப்ரோச் பண்ணும்போது பயந்து அதிகமாக மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி லெட்டர் மூலமாக அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, நீங்கள் மிஸ்டேக்ஸும் அதிகமாக பண்ண மாட்டீங்க. ஸ்டெப் 3, உங்கள் கெஸ்ட்டுக்கோ இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஏதோ ஒரு ப்ராடக்டே இல்லைன்னா சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த விஷயத்த யார்கிட்ட கேட்குறதுன்னு நிச்சயமாக யோசிப்பார். அப்போது உங்கள் லெட்டர் மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்ப் அவருக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே உங்களை நல்லா நம்புவாங்க. உங்கள் கெஸ்ட்டுக்கு தேவைப்படுற விஷயத்தை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது ஒரு சில பேருக்கு தெரியும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கெஸ்ட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாரு. அந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்கள் கெஸ்ட்டுக்கும் சரி உங்கள் கெஸ்ட்டோட ஃப்ரெண்டுக்கும் சரி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகும். ஸ்டெப் 4, நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் இதுதான். இப்போ தான் நீங்கள் உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் எது சொன்னாலும் அவர் நம்புவார். நீங்கள் அவரை நேரில் மீட் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் பற்றி எப்படி சொல்லணும்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் பிஸ்னஸ்க்கு இன்னும் பார்ட்னர்ஸ் தேவைப்படுறாங்க,
உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது ஒரு சில பேத்துக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணாம பார்ட் டைமா ஒரு பிசினஸ் பண்ணி செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. இல்லனா அதிகமா பணம் சம்பாதிச்சு எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் ராயல்டி இன்கம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாம இருப்பாங்க. இது மாதிரியான பர்சன்ஸ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க தான் எங்க பிசினஸ்க்கு கரெக்டான பார்ட்னர்ஸா இருப்பாங்க. இது மாதிரி உங்க பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ உங்க கெஸ்ட்டுக்கு செகண்ட் இன்கம் தேவைப்பட்டதுன்னா அது என்ன பிசினஸ்னு ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட கேட்பாரு. அப்போ அவருக்கு நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி பிரசன்டேஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல மேக்சிமம் எல்லாரும் கேட்டுருவாங்க தான். ஆனா ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க உங்க மேல நல்ல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒரு சில பேர் இருந்தாங்கன்னா அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இந்த இடத்துல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவரை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்க அவரை டார்ச்சர் பண்றது மூலமா அவருக்கு உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையும் போயிடும். அவர் மூலமா வரக்கூடிய கான்டாக்டும் உங்களை விட்டு போயிடும். ஒருவேளை உங்க கெஸ்ட் அவர் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருன்னா அவர்கிட்ட நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி எப்படி பேசணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்ப பார்த்த இந்த டாபிக் எல்லாமே இந்த புக்ல தான் இருக்கு. இந்த புக்கு தமிழ்லையும் இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம வாங்கி படிங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க டீமுக்கு ஷேர் பண்ணி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.